தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் திசை நோக்கி தொழுது அடியார் மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருமுறை சிந்தனையிலே நாம் பார்க்க இருப்பது 7ஆம் திருமுறையின் 45வது பதிகமாகிய திரு ஆமாத்தூர் பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை மனம் புரிந்துவிட்டு பிறகு அங்கிருந்து அவர் ஊரை விட்டு கிளம்பியவுடன் கண்கள் பறிபோயின. காஞ்சிபுரத்தில் இடக்கண் பெற்று அப்படியே அவருடைய பயணத்தை தொடர்கிறார். திருவாரூரை பார்க்கணும் தானே கிளம்பி வர்றார். அங்கிருந்து அப்படி வருகின்ற வழியிலே அவர் தரிசித்த ஒரு தலம், பல தலங்களை தரிசித்து கொண்டே வந்தார். அதிலே ஒரு தலம் திரு ஆமாத்தூர். இறைவனை எப்படியெல்லாம் வணங்கலாம், எப்படி உருகி உருகி தான் வணங்குகின்றோம் அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்துல அருமையாக கூறுவார். அதுலேயும் உறுதிப்பாடு கருதி ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்லுவார். நான் கண்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். கண்டேன் கண்டேன், அனுபவித்தேன் அனுபவித்தேன், உயிர்ந்தேன் உயிர்ந்தேன், பெற்றேன் பெற்றேன் அப்படின்னு 2 தடவையும் ஒரே வார்த்தையை அதை உறுதிப்படுத்துவதற்காக கூறுகின்றார். திரு ஆமாத்தூர் தலத்தின் வரலாறு அப்படின்னு பார்க்க போனா, ஒரு காலத்துல அந்த புராண செய்தியாக அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது, ஒரு காலத்துல பசுக்களுக்கு கொம்பு இல்லாம இருந்ததான். காமதேனு உள்ளிட்ட பசுக்கள் எல்லாம் இறைவனிடம் இங்கே ஆமாத்தூரிலே வணங்கி கொம்புகள் கிடைக்கட்டும், ஏன்னா எதிர்த்து வருகின்ற மிருகங்களோடு சண்டையிடுவதற்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டி கொம்புகளை பெற்ற இடம் அவை வணங்கிய இடம் என்பதால் இது திரு ஆமாத்தூர் என்று பெயர் பெற்றது என்று தலவரலாறு கூறுகிறது. இங்கே முதல் பாடலை பார்ப்போம். இறைவனை உமையொரு பாகன், பெண்ணை தன்னின் ஒரு பாகமாக கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவன் என்று கூறுகின்றார். அவரை கண்டேன் எங்க திரு ஆமாத்தூரிலே. அவன் அங்கே இருக்கின்ற என்னுடைய தலைவன் என்னை ஆட்கொண்டான், என்னை ஆண்டு கொண்டான். அவனை என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொண்டு மகிழ்கின்றேன். அவன் அடிமையாக நான் பல காலம் இருக்கின்றேன். இது பொய்யே கிடையாதுங்க, உண்மையான வார்த்தை என்று கூறுகின்றார். எல்லாரும் கேளுங்க. இப்படி அப்பேற்பட்ட தலைவனை என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டு அவனுக்கே ஆளான பின்னால எனக்கு ஒரு அருமையான வழி கிடைத்தது. எப்படி? அவனுடைய வழிகாட்டுதல் தான், அவன் காட்டுகின்ற நெறிதான், அவன் அடியார்களோடு நான் பயணிக்கின்ற நெறிதான் எனக்கு சிறந்தது அப்படிங்கிற உணர்ந்ததுனால தவறான வழியிலிருந்து நான் தவறான வழியில போகின்ற தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து நான் மீண்டு விட்டேன் என்று கூறுகின்றார். வேத நெறி அதை போற்றுகின்றவர்களோடு மட்டுமே பழகுகின்ற தன்மை எனக்கு கிடைத்தது. அதை போற்றாதவர்கள், அதை விட்டு விலகி இருப்பவர்களை விட்டு நான் தப்பித்து வந்து விட்டேன் என்று கூறுகின்றார். எப்படி? இறைவனை வணங்குவது ஒன்று, இறைவனுடைய அடியாரோடு இணங்கி இருப்பது ஒன்று, இறைவனை வணங்காதவர்களை விட்டு விலகி இருப்பதும் ஒன்று. இதையும் நாம மனதிலே கொள்ள வேண்டும். இல்ல அவங்களோட கருத்து அவங்களுக்கு, நான் அதுல போக மாட்டேன், ஆனாலும் என்னுடைய நட்பு வளையத்துக்குள்ள அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு இந்நாளில் நம்மனதை கூட மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வரி நமக்கு நினைவூட்டுகிறது. ஏன்னா உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையதான் இல்லையா? சித்தாந்தம் சொல்லும் இல்லையா, உயிர் யாரை சார்ந்து இருக்கிறதோ அதை பற்றியே அதனுடைய சாயலையே பெறும் என்று கூறுவார்கள். சரி, பாடலை பார்ப்போம். காண்டனன் காண்டனன் காரிகையாள் தன் கருத்தனாய். கண்டேன் அப்படிங்கிறதான் காண்டனன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு எதுகை மோனைக்காக நீட்டல் கொடுத்து சொல்கின்றார்.
காண்டனன் காண்டனன் காரிகையாள் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகட்கு ஆள் உண்டனன் உண்டனன் பொய்யென்று சொல்லுவன் கேள்வின்கள் மீண்டனன் மீண்டனன் மீண்டு விட்டேன், தப்பிச்சிட்டேன். எதுல இருந்து? வேத வித்து அல்லாதவர்கட்கே. வேதம் கற்று அந்த வித்தையை பெறாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட்டு நான் மீண்டு ஒதுங்கி தப்பித்து வந்து விட்டேன் என்கின்றார். காண்டனன் காண்டனன் காரிகையாள் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகட்கு ஆட்பூண்டனன் பூண்டனன் பொய்யென்று சொல்லுவன் கேள்வின்கள் மீண்டனன் மீண்டனன் வேத வித்து அல்லாதவர்கட்கே என்று முதல் பாடல் நமக்கு அழகான கருத்துக்களை எடுத்து கூறுகின்றது. அடுத்து என்ன கூறுகின்றார்? இறைவன் இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதி. அப்பேற்பட்ட அதிபதியாகிய தலைவனாகிய அவனை, அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று கூறுகின்றார். அவனை தேடுகின்றேன். எங்கெல்லாம் தேடுகின்றேன்? அவனுடைய திருவடியைத்தான் நினைச்சு அதைத்தான் மனதிலே உறுதியாக பாடிக்கொண்டே பற்றி கொண்டு அதைத்தான் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடுகின்றேன். அப்போ அந்த தேடிய பிறகு இறைவனுடைய திருவருளால என்ன கிடைக்குது? என்னால் காண முடிகிறது. நான் அதைத்தான் என்னுடைய கருத்தாக கொண்டிருக்கின்றேன். அவருடைய திருவடியை போய் சேரணும், அங்க போய் சேர்ந்துடணும், அங்க போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதையே என் கருத்திலே பதித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி பதித்து நின்ற கருத்தை பெற்றவுடன் நினைச்சது நடந்தவுடனே எப்படி இருக்கும்? உடனே இவர் ஆடி பாடி மகிழ்கின்றாராம். பாடி பாடி மகிழ்ந்து யாருடைய திருவடியை சேர்கின்றார்? ஆமாத்தூரிலே இருக்கின்ற தலைவனின் திருவடியை சென்று சேர்கின்றார். அப்படி சேர்ந்த உடனே இவருக்கு இருந்த குற்றமெல்லாம் நீங்கிவிட்டது அப்படிங்கிறதை உணர்கின்றார். என்னுடைய குற்றம் அனைத்தும் அற்று போயின என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். பாடுவன் பாடுவன் பார்ப்பதி, பார் உலகம், உலகத்துக்கெல்லாம் பதியாகிய சிவபரம்பொருள். பார்ப்பதி தன் அடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் திண்ணென பற்றி செறிதர. அப்படி உறுதியாக, திண்ணென, ரொம்ப வலிமையாக, ரொம்ப உறுதியாக திண்ணென பற்றி செறிதர ஆடுவன் ஆடுவன். அது கிடைத்த உடனே நான் ஆடி பாடி மகிழ்வேன். ஆமாத்தூர் எம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றம் அது அற்று என் குறிப்போடே. என்னுடைய குற்றமெல்லாம் அற்று போய்விட்டது அப்படிங்கிற குறிப்பினால நான் என்ன செய்வேன்? அவனை, அந்த திருவடியை கூடிக்கொண்டே இருப்பேன், அந்த திருவடியிலேயே நான் பதிந்து இருப்பேன் என்று கூறுகின்றார். பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் திண்ணென பற்றி செறிதர ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றம் அது அற்று என் குறிப்பொடே என்று கூறுகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் தன்னுடைய நெற்றிக் கண்ணினா இருந்து கிளம்பிய தீப்பிழம்பினால் மன்மதனை எரித்தான். தன்னுடைய அடியவருக்கு உதவ வேண்டும் என்ற, மார்க்கண்டேயருக்கு உதவ வேண்டும் என்ற காரணத்தினால் கூற்றுவனை தன் காலால் எத்தினான். அவனை நன்கு உணர்ந்தவர்கள், அவன் எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவன், அவனுடைய அடிகள் அடிகள் அவனுடைய அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அவனை தேடி தேடி ஆராய்ந்து அதிலேயே தங்கள் மனத்தை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவன் யாரை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கின்றான்? எம்பிராட்டியை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றான், பாகத்திலே பொருத்தி வைத்திருக்கின்றான். ஏய்ந்தவன் என்று கூறுகின்றார். ஏய்ந்தவன் என்ற சொல்லுக்கு பொருத்தியவன் என்று பெயர். இறைவியை, உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக பொருத்தி கொண்டிருப்பவன். காய்ந்தவன் காய்ந்தவன் கண் அழலால் அன்று காமனை. பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை.
ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூர் எம் அடிகளார் ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே. ஏய்ந்தவன் என்றால் பொருந்தியவன் என்று இங்கே இறைவனின் பெருமையை நமக்கு அழகாக எளிமையான வார்த்தைகளை போட்டு விளக்குகின்றார். இறைவன் ஆமாத்தூரில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவன். அடுத்து 4வது பாடல். எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் இருக்காரு, அவர் எப்படி இருக்கின்றார் என்றால், என்னுடைய உள்ளத்துக்குள்ள அவர் நிலை பெற்று காணப்படுகின்றார் என்று கூறுகின்றார். அப்படி நிலை பெற்று காணப்பட்டுள்ள அவர் எப்படியா? ரொம்ப ஒளி மிகுந்தவர், ஒன்பொருள் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒளி மிகுந்த அவர் இருக்கார் இல்லையா, அவரை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவரை பற்றிய சிந்தனையிலேயே இருந்து அதிலேயே தோய்ந்திருந்தேன். அந்த தோய்தலின் காரணமாக எனக்கு கிடைத்த ஞானத்தின் வழியாக சென்று அவனை சேர்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இது உள்ளுக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒளியாக இருக்கின்ற இறைவனை அப்படியே ஆராய்ந்து ஆராய்ந்து அவனையே பற்றி நினைத்து என் மனதை அதிலேயே பதித்து உணரத் தொடங்குகின்றேன். இது உள்ளுக்குள்ள. உள்ள மட்டும் வணங்காம வெளியையும் வணங்கினேன் என்று கூறுகின்றார். எப்படி? வெளியில திருவொற்றியூருக்கு போய் சேர்ந்து சங்கிலியாரை மணந்து அங்கேயும் இறைவனை அறிந்து உணர்ந்து வணங்கி இன்பம் பெற்றேன். ஆக இவர் தனக்கு கிடைத்த இருவகையான இன்பத்தை கூறுகின்றார். ஒரு இன்பம் உள்ளத்துக்குள்ளே ஒளிமயமான அந்த பொருளை உணர்ந்து அதிலேயே தன் மனதை பதித்து மகிழ்வது, அது ஒன்று. பிறகு வெளியே திருவொற்றியூரிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை வணங்கி இல்வாழ்வை மேற்கொண்டவாறே அங்கிருக்கின்ற இறைவனை வெளியே, அதாவது புறப்பூசையும் செய்து அந்த மகிழ்ச்சி. அகப்பூசையும் செய்வது ஒரு மகிழ்ச்சி, புறப்பூசையும் செய்வது இன்னொரு மகிழ்ச்சி. ஆக 2 வகையாக எனக்கு இன்பம் கிடைத்தது. எதனால? இறைவனால. ஒன்று, உள்ளுக்குள்ளே ஒளிமயமாக இருப்பவனை உணர்ந்து உணர்ந்து வணங்குவதால் இன்பம். வெளியே திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்றவனை வணங்குவதால் வெளியே இன்பம் என்று கூறுகின்றார். இதுவும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லையா? உள்ளவையும் நீங்க வணங்கிக்கிடலாம், வெளியில இருக்கிற இறைவனை வணங்கலாம். ரெண்டும் உங்களுக்கு இன்பத்தை தரும். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன். ஓர்தல் என்றால் இங்கே ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு பொருள். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன். எதை ஓர்ந்தனன்? உள்ளத்துள்ளே நின்ற ஒன்பொருள், உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற ஒளிமிகுந்த பொருளை. சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர் புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோள் தடமுலை ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளதே. அங்க போய் இறைவனை இந்த இருதலை போகமாக உள்ளும் வெளியுமாக இறைவனை வணங்கி அதன் மூலம் பெற்ற இன்பத்தின் மூலம் அங்கே ஆமாத்தூர், இப்போ ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கின்ற ஐயனை நான் உணர்ந்து அவனது அருளை பெறுகின்ற இன்பத்தை அடைந்து விட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்த 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் யாரை வென்றானா? தக்கனுடைய வேள்வியிலே வெற்றியை பெற்றவன் இறைவன், சிவபரம்பொருள். அடுத்து அங்க தேவர்கள், அந்த வேள்விக்கு வந்திருந்த தேவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அவர்களை வென்றவன் அவன். பலி தேர்ந்து தெருக்களிலே சென்று வந்தவன் அவன். யாரிடம் நிலை பெற்றிருப்பானா தெரியுமா? நீதி நிறைந்தவர்களிடம் அவன் நிலைத்து நிற்பானாம். நின்றனன் நின்றனன் அப்படின்னு அழுத்தி சொல்றாரு. நீதி நிறைந்தவர்கள் மனதிலே அவன் நிலைத்து நிற்பான் என்று கூறுகின்றார். அவனை வந்து அடைந்தவர்களுக்கு அவன் என்ன செய்வானா? அருளை வாரி வழங்கிக் கொண்டே இருப்பானாம் என்று கூறுகின்றார். வென்றவன் வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை, அதாவது விண்ணவர் தங்களை வேள்வியில் வென்றவன். சென்றவன் சென்றவன் சில் பலிக்கென்று தெருவிடை, தெருவிலே திரிந்தவன், எதற்காக? பலி தேர்வதற்காக என்று கூறுகின்றார். அடுத்து நின்றவன் நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கள் பால், அன்றவன் அன்றவன் செய்யருள் ஆமாத்தூர் ஐயனே என்று இறைவனை அழைக்கின்றார்.
அவனை அடைந்தவர்களுக்கு அவன் அன்னைக்கே அவனை போய் அடைஞ்சு அவனுடைய அருளை உணரணும்னு நினைச்ச அவனை அடைந்தவர்களுக்கு உடனே அருளக்கூடியவன் அவன். அன்றே அருளக்கூடியவன். பொதுவா நம்ம உலக வழக்குல அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அதாவது தெய்வம் இந்த காலம் மாறினா கூட அந்த தண்டனையை கொடுக்கும். அது வினை கொள்கை, சரிதான். ஆனா இங்கே அருளுகிறது எப்படியா? தண்டனையை பின்னால கொடுக்கட்டும், அருளுவது அன்றைக்கே அருளுகின்றான் என்று கூறுகின்றார். வென்றவன் பாடலை பார்ப்போம். 5வது பாடல். வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை சென்றவன் சில் பலிக்கென்று தெருவிடை நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கள் பால் அன்றவன் செய்யருள் அருள் செய் அருள் ஆமாத்தூர் ஐயனே என்று வணங்கிய அன்றைக்கே அருளக்கூடிய ஐயன் நம்முடைய தலைவன் இறைவன் என்று கூறுகின்றார். இறைவன் இதுக்கு அடுத்தாக்குல ஒரு முரணான தகவலை உடனே நமக்கு சொல்றாரு. இதே கருத்து நிறைய திருமுறைகள்ல நாம பார்த்திருக்கோம். அடியார்க்கு எளியவன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல இதுல எப்படி சொல்றாருன்னா, அவன் காண்டற்கு அரிய கடவுள் அப்படிங்கிறது தான் நமக்கு நாம படிக்கிற நம்ம தத்துவங்கள் எல்லாம் கூறக்கூடிய கருத்து. இறைவன் காண்பதற்கு அறியவன். ஏன்னா எளிமையாக நம் கண்களுக்கு புலனாச்சுன்னா அது உலகத்து பொருள்னு நம்ம அவனுடைய அருமை தெரியாம தானே இருப்போம். அதனால கண்களால் காண்பதற்கு அறியவன். ஆனா அடியார்கள் இருக்காங்களே, அவங்க நினைச்சா போன பாட்டுல சொன்னார் இல்லையா, அன்றவன் அன்னைக்கு அருளக்கூடியவன். அப்ப அவன் பக்கத்துல இருந்து உடனே அருளக்கூடியவன், பக்கத்துல இருக்காங்கிறத அவர்களை உணர வைக்கின்றவன் அவன். சரி, காண்டற்கு அரியவன்னு தத்துவங்கள் கூறுகின்றன, ஆனா அடியாருக்கு எளியவன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாரு. அன்னைக்கு திருமாலும் பிரம்மனும் தேட தேட அப்படி நீண்டுகிட்டே போனாராம். நீண்டவாறே இருந்தாராம். அப்படி உயர போனாரு, அப்புறம் கீழே ஆழமா போயிட்டே இருந்தாரு. அவங்களால கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அப்ப அவங்க தேடும் போது கிடைக்கல. அடியார்களுக்கு பக்கத்திலே இருந்து அருள் புரிவான். இது எப்படி என்றால், அடியவர்கள் இவனை வணங்கும் பொழுது தன்முனைப்பு இல்லாமல் வணங்குவார்கள். அடியவர்கள் இவனை வணங்கும் பொழுது தான் என்ற நினைப்பே இல்லாம எல்லாம் சிவன் செயல் என்ற எண்ணத்தோடு மட்டுமே வணங்குவார்கள். எனவே அவர்களுக்கு எளிமையாக பக்கத்திலே இருந்து அருளிக்கொண்டே இருப்பான். ஆனால் திருமாலும் பிரம்மனும் இவரை தேடும் பொழுது சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடி நான் சென்றடைவேன் என்று தன்முனைப்போடு போனதால் அவர்கள் இருவரும் அறிந்து கொள்ளவே முடியாத அளவிலே நீண்டு கொண்டே போனான் என்று விளக்கம். ஒரு 4 வரியில அவன் எப்படி காண்பதற்கு அறியவன், அடியார்க்கு எளியவன், பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்கவே கிடைக்காத நீளமானவன் என்று கூறிவிடுகின்றார். எல்லாரையும் ஆமாத்தூர்ல இருக்கின்றவர்கள் அனைவரையும் ஆண்டு கொண்டவன் அவன். என்னையும் அவன் தன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டு என்னையும் ஒரு ஆளா நினைச்சு ஆண்டு கொண்டவன் அவன். அவனுடைய திருமார்பிலே முப்புரி நூலாகியது புரண்டு கொண்டே இருக்கின்றது என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். காண்டவன் காண்டற்கு அரிய கடவுளாய் நீண்டவன் நாரணன் நான்முகன் நேட தேட அவங்க தேட இவன் நீண்டு கொண்டே போனான். ஆண்டவன் ஆமாத்தூரையும் என்னையும் ஆள் பூண்டவன் மார்பில் புரிநூல் புரளவே என்று முப்புரிநூல் மார்பிலே திகழ ஒளி வீசும் வண்ணம் அவன் எழுந்தருளி இருக்கின்றான் திரு ஆமாத்தூரிலே என்று இந்த 6வது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து 7வது பாடலிலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால், எல்லாருடைய கருத்திலும் இருக்கின்றானா. யாருக்கு? இந்த 7 உலகத்திலையும் இருக்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் அவர்களுடைய கருத்திலே இருப்பவன். ஆனா அவன் கருத்திலே இருப்பதை உணர்ந்தால்தான் நமக்கு அவனுடைய அருள் புலப்படும் இல்லையா? நம்ம உணராமலே இருந்தானா அவன் இருப்பது நமக்கு தெரியாது. அவன் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம கருத்துக்குள்ளேயே அவன் இருக்கின்றான் என்பது இவர் விளக்குகின்றார். அவன் எல்லாருக்கும் நான் இறைவனை காண வேண்டும், என்னுடைய கருத்திலே இருக்கின்ற அவனை காண வேண்டும் அப்படிங்கிற
மக்களுக்கு கண்ணு மாதிரி நின்று காட்டுகின்றானா. அதாவது நமக்கு கண்ணு பார்க்குது ஏதாவது பொருள் அப்படின்னா அதுல நமக்கு என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வேணும்? கண்ணிலே ஒளி வேண்டும். அது பார்க்கும்போது வெளியிலும் ஒரு ஒளி வேண்டும். அது சூரிய ஒளியா இருக்கலாம், வீட்டில் உள்ள விளக்கு ஒளியா இருக்கலாம், அல்லது அகலுடைய ஒளியா இருக்கலாம், மின் ஒளியா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஒளி வேணும். ஏன் அது ரெண்டும் வேணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, என் கண்ணு நல்ல பளிர்னு தெரியக்கூடிய கண்ணா இருக்கு, ஆனா இருட்டான ஒரு இடம்னா என்னால ஒரு பொருளையும் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இருட்டு இல்லை, ஒளி இருக்கு அப்படின்னு நல்ல பட்ட பகல், நல்ல பறந்துபட்ட இடம், ஆனா என் கண்ணுல ஒளி இல்லை அப்படின்னா எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் எதையும் என்னால பார்க்க முடியாது. ஆக நான் பார்ப்பதற்கு இரண்டு ஒளி தேவை. என் கண்ணிலே ஒரு ஒளி, நான் பார்க்க வேண்டிய பொருளை காட்டுவதற்கு ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி என் கருத்துக்குள் இருக்கின்ற இறைவன் எனக்கு கண் மாதிரி இருந்து பொருட்களை நான் காண உதவுகின்றார் என்று கூறுகின்றார். அப்போ கண்ணா அவன் இருந்து எப்ப காட்டுவான்னா, அவனிடம் அன்பு பூண்டு நாம் ஒழுகினால் நமக்கு கண்ணாக இருந்து அனைத்தையும் காட்டுவான், அனைத்தையும் காட்டுகின்றான். ஆனா அதை நாம உணர்வதில்லை. மற்ற நேரம் எப்போ உணர்வோம்? அவன்தான் எல்லாம், அவனுடைய அருள் இல்லாம நம்மால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணரும் பொழுது, இப்ப நான் பார்க்கிறேன்ல, இது இறைவனுடைய அருளால் தான். அவன்தான் எனக்கு கண்ணாக இருந்து காட்டுகின்றான். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே சொன்னார் இல்லையா? அதேதான் இங்க சொல்றார். அவன் பெருமான் உமையம்மையை தன் மேனியிலே ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றான். தலைக்கோலம் உடையவனாக இருக்கின்றான். அவன் நாம் சென்று சேருவதற்கு, அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 7வது பாடல். எண்ணவன் எண்ணவன் ஏழ் உலகத்து உயிர் தங்கட்கு கண்ணவன் கண்ணவன் காண்டும் என்பார் அவர் தங்கட்கு பெண்ணவன் பெண்ணவன் மேனி ஓர் பாகமாம் பிஞகன் அண்ணவன் அண்ணவன் ஆமாத்தூர் என் அடிகளே. அடையத்தகுந்தவன் யாரு? ஆமாத்தூரிலே இருக்கின்ற அடியவன், அடிகளாகிய எம்பெருமான் என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் பொன் மாதிரி ஒளி உடையவனாக இருக்கின்றான். பொன்னார் மேனியனே அப்படின்னு இவரை பாடியிருக்காங்க, பொறி தோலை அரைக்கசைத்துன்னு. அந்த மாதிரி பொன் மாதிரி இருக்கின்றவன். அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு பொன்னை கொடுத்தான். இவர் கேட்கும் போதெல்லாம் பொண்ணை அள்ளி அள்ளி கொடுத்தார் இல்லையா? என்கிட்ட பொண்ணை கொடுத்து அவரை விட்டு பிரிந்தே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணிப்பை ஏற்படுத்தி விட்டார். நிஜம்தானே? நமக்கு ஏதாவது உதவி யாராவது செய்யறாங்க அப்படின்னா, எதை மறந்தாலும் மறக்கலாம். ஆபத்து காலத்துல நமக்கு எவ்வளவு உதவி இருக்கின்றார்கள். இப்ப அதை மறக்கலாமா? நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே. அப்போ எனக்கு பொண்ணை கொடுத்து எவ்வளவு உதவி இருக்காரு அப்படின்னு என்னை போக விடாம கெட்டி போட்டு வச்சுட்டாரையா அப்படின்னு கூறுகின்றார். அந்த தோழமை உணர்ச்சி தெரியுதுல்ல. அடுத்து மின்னல் மாதிரி ஒளியா இருக்கான் அவன், ஒளிமயமாக இருக்கின்றான். கந்தர்கள் வெண்பால சொல்லுவார் இல்லையா? 100,000 கோடி போல வளர்ந்தரு தெய்வீக வடிவம் அப்படின்னு. பருதி இளம்பருதி 100,000 கோடி போல வளர்ந்தரு தெய்வீக வடிவு என்று முருகனை கூறுவது போல, அப்படி மின்னல் மாதிரி அப்படி ஒளி மிகுந்தவனாக காணப்படுகின்றான். வேதத்தினுடைய உட்பொருளாகவும் இருப்பவன் இறைவன். அப்பேற்பட்ட இறைவன் இந்த தன்மை உடையவன்கிறத என்னை உணர வைத்தது யாரு? அவனுடைய அருள்தான். அவனை இவ்வளவு உயர்வானவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு விருப்பத்தோடு அவன் எனக்கு உரிமையானவன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என் மனசுல அவன் மேல அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் எனக்கு உரியவன் நான் எப்போ சொல்லுவேன்? எனக்கு அவன் மேல எப்போ அன்பு இருக்கோ அப்பதான் சொல்லுவேன் என்னோடது அப்படின்னு. அன்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுல
அது என்ன சொல்லலாம், அது என்ன சொல்லலாம், கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும் அன்புல. ஏன்னா நமக்கு ஒரு தோழர்களோட நமக்கு ஒரு அன்பு இருக்குன்னு வைங்களேன், நம்முடைய தோழர்கள்ட்ட. அப்போ மற்றவங்க கிட்ட அந்த தோழர் வந்து ஒரு பிரியத்தையோ, நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தே ஒண்ணா படிச்சிருப்போம். வேற யார்கிட்டயாவது இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பழகுறத பார்த்தோன்னா ஒரு கோவம் வரும். என்னை விட உயர்ந்த தோழமையாது அப்படிங்கிற எண்ணம் வருமா இல்லையா? அந்த எண்ணத்துக்கு காரணம் தோழமை, அந்த நட்பு, அந்த அன்பு. இங்க இவர் என்ன சொல்லுதாரு, அந்த ஆர்வம் இருக்கே, அந்த அன்பு இருக்கே, அதனால அவன் எனக்கு என்னுடையவன் அப்படிங்கிற உரிமை எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கின்றது அவன் மேல நான் வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக எனக்கு ரொம்ப இன்பம் இருக்கு என்று கூறுகின்றார். ஆக இந்த இன்பம் கிடைக்கணும்னா வேற எங்கேயும் போய் எதையும் தேட வேண்டாம். இறைவன் மேல அன்பை செலுத்தினாலே போதும் நமக்கு இன்பம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த வழியை காட்டியிருக்கார் பாருங்களேன். பூஜை பண்ணணுமா, அதுக்கு நேரம் வேணும், நமக்கு வாய்ப்பு இருக்கணும், வசதிகள் இருக்கணும். கோயிலுக்கு போகணுமா, அதுக்கு கூட வாய்ப்புகள் வேணும். இப்படி எதுனாலும் நமக்கு வாய்ப்பு வசதி எல்லாம் தெரியும். ஆனா இறைவன் மீது அன்பு செலுத்துவது அதுக்கு என்னவுமே தேவையில்லை. திறந்த மனது, இறைவனின் பெருமையை உணர்கின்ற புத்தி, இது மட்டும் இருந்தா போதும் இல்லையா? அந்த மனது அப்படியே அன்பை கொடுத்துச்சு அப்படின்னா இன்பம் தான் அப்படின்னு ஒரு எளிமையான இன்பம் பெறுவதற்கான வழியை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலிலே காட்டுகின்றார். பொன்னவன் பாடலை பார்ப்போம். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என் மனத்து இன்புற்று இருப்பனே. அப்படி என்னுடையவன் நினைச்சு அப்படியே இன்பத்தோடு இருக்கின்றேனே என்று இந்த 8வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்த பாடல் என்ன செய்யணுமா, தினம் அவனுடைய திருப்பாதங்களை தேடிக்கொண்டே இருக்கணுமா. நாள்தோறும் அவனுடைய திருப்பாதங்களையே தேடி 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 வணங்கணுமா. அவன் திருவருளைத்தான் நாம் நாடுகின்றோம். அது எங்க எப்படி தேடணும்னா, நாபிக்கமலத்திலிருந்து 4 விரற்கடை மேல என்ன இருக்கு, இதயம் இருக்கு இல்லையா, அந்த இதயத்துக்குள்ள அவனை வைத்து அவன் அப்படியே அதுக்குள்ள சிறை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சிறை வைத்து உறுதியாக பற்றி கொண்டால், வெளியில போறேன்னு சுவாமி வெளியில போனாருன்னு அவரை வலிமையா பிடிச்சு உள்ள இழுத்து வச்சுக்கோங்க. அப்படி உள்ள பிடிச்சு இழுத்து வச்சிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியினால நீங்க என்ன செய்வீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க இறைவனை நினைத்து என்று கூறுகின்றார். ஆக மனதிற்குள் இறைவனை சிறை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அவர் நாம சிறை வைத்தா வெளியில தப்பிச்சு போகக்கூடிய ஆள் இல்லை. ஆனா நம்ம எப்ப அவரை நழுவிடுவோம் அப்படின்னா, அந்த இதயத்துக்குள்ள வேற விருப்பங்கள் வர ஆரம்பிச்சுட்டுன்னு வைங்க. அப்போ அங்க சுவாமிக்கு இடம் பின்னால போயிரும், அல்லது இல்லாமலே போயிரும். அப்போ அவர் வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாமல் உங்க பிரியத்தை இறைவன் மேல மட்டும் வைங்க. உங்களுடைய விருப்பம், அன்பு, ஆசை எல்லாவற்றையும் இறைவன் மேல மட்டும் வச்சிங்கன்னா அவனை இருக்க வலிமையாக பற்றி உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு பொருள் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாபிக்கு மேலே ஒரு 4 விரல் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே. இங்கே மாடுவன் என்பது என்னன்னா, மாட்டுதல், அது உள்ளேயே பிடித்து வைத்துக் கொள்தல் என்பதுதான் மாட்டுதல். மற்ற அந்த எதுகை மோனைக்காக மாட்டுவன்னு போடுறதுல மாடுவன்னு போடுங்க. மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே. அவனை பிடிச்சு உள்ள வலிமையாக பிடித்து உறுதியாக உள்ள போட்டுக்கோங்கப்பா. அப்ப என்னாகவும் மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ந்துளே அடுவன் ஆமாத்தூரிய மடிகளே என்று கூறுகின்றார். இந்த 9வது பாடல் இறைவனை எப்படி பிடித்து நம் மனதிற்குள்ளே சிறை வைக்க வேண்டும் என்று காட்டுகின்ற பாடல். 10வது பாடலாக இறைவனை நாம் அடைகின்றோம். அப்படி அடைவது நம் உள்ளத்துக்குள்ளே அவனை அடைகின்றோம். அப்ப அது எதுக்காக நாம் அதை அப்படி அடைகின்றோம் அப்படின்னு பார்த்தா, திரும்ப திரும்ப பிறக்கக்கூடாதுப்பா.
நான் உன் திருவடியிலேயே வந்து சேர வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உறவு அப்படின்னு உலகத்திலே நான் நினைத்திருக்கிறவர்களெல்லாம் விட்டு நீங்கி யாரை உறவாக கொள்ள வேண்டும்? இறைவனை உறவாக கொள்ள வேண்டும். வள்ளுவ பேராசான் சொல்லியிருக்க மாதிரிதான், பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றே இல்லாத இறைவனை உற்றவனாக கொள்ள வேண்டும். அப்ப யாரை விடணும்? யாரையா விட்டா தானே அவரை பிடிக்க முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, அவரை ஏன் பிடிக்கணும்? பற்று விடற்கு, உலகத்துல நாம் வச்சிருக்க பற்றை விட வேண்டும் என்றால் இவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த உறவு ஒற்றார் அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள இருக்கின்றவர்கள் எல்லாம் விட்டுட்டு இவருடைய பற்ற, எதுக்கு? திரும்ப திரும்ப பிறக்காம இருக்கணுங்கிறதுக்காக. அவர் என்ன சொல்றாரு? இறைவனுடைய தாமரை போன்ற திருவடியை பிடித்து கொண்டு, அப்படி பிடித்து கொண்டவுடன் அதுதான் எனக்கு துணை அப்படின்னு நான் வந்திருக்கேன். அந்த திருவடியை பிடிச்சுக்கிட்டு அதுதான் எனக்கு துணைன்னு நான் கொண்ட உடனே என்னுடைய துன்பமெல்லாம் என்ன ஆகுதான்? அற்று போய் விடுகின்றது என்று கூறுகின்றார். ஏற்கனவே கூறினார் இல்லையா, அந்த இறைவனுடைய திருவடியை வணங்கின உடனே எனக்கு என்னது? அற்றம் அது அற்று, மன்னிக்கணும், குற்றம் அது அற்றுன்னு சொன்னார் இல்லையே. இங்கேயும் அந்த அவனுடைய திருவடியை பற்றியவுடன் என்னுடைய துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போய் விடுகிறது. அப்படி நீங்கிய பிறகு அவனுடைய அடியார்களோடு சேர்ந்து அந்த அடியார்களுக்கும் அடியாராக இருக்கின்ற ஒரு பெரும் பேரு எனக்கு கிடைக்கின்றது. முதல்ல இவர் என்ன வேண்டி போனாரு? எனக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கணும், அப்படி பிறக்காம இருக்கிறதுக்கான வழியை காட்டுன்னு போனாரு. அது போனஸா என்ன கிடைச்சிருக்கு? அடியார்களுக்கும் அடியாராக இருக்கின்ற ஒரு தன்மையும் கிடைத்திருக்கிறது என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். உற்றனன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்துள் பொருள் பற்றினன் பற்றினன். இறைவனை அடைந்து என்னுடைய உற்றவர்கள் உறவினர்கள் அவங்களெல்லாம் ஒழித்து உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன். பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன். ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே. இந்த பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கேங்கிற வரியை முதல்ல சொல்லிக்கிடணும். நான் மீண்டும் மீண்டும் பிறக்காம இருக்கிறதுக்காக பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே உற்றனன் உற்றவர் தம்மை ஒழிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன் என்று இங்கிருந்து அங்க கொண்டு போய் சேர்த்து நாம பொருள் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து பதிக பலன் சொல்லுகின்ற இறுதி பாடல் யாரை பாடியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல சொல்றாரு. ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யற்கு மெய்ப்பொருளான விமலனை மையனை மை அணி கண்டனை. இவ்வளவும் 5 வரிகளும் இறைவனை அவனுடைய பெருமையை கூறுகின்றது. அவன்தான் தலைவன், அவன்தான் எனக்கு அரசன், என்னை ஆண்டவன் அவன்தான், ஆமாத்தூரில் எழுந்தருளி இருக்கின்றவன் அவன்தான், உண்மையானவன் அவன்தான், உண்மையை விரும்பி மெய்ப்பொருளை தேடுகின்ற ஞானத்தை தேடுகின்றவர்களுக்கு அருளக்கூடியவன் அவன்தான், இயற்கையிலேயே மலங்களை விட்டு நீங்கியவன் அவன்தான், மை அணிந்த கண்டத்தை உடையவன் அவன்தான். அவனை யார் பாடுகின்றார்கள்? வன் தொண்டன் ஊரன் சொல். வன் தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரன், நாவலார் ஊரன். சொல் பொய்யொன்றுமின்றி கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாம பாடுகின்றவர்கள். புலம்புவார்னு சொல்றாரு. அது திரும்ப 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 பாடிக்கிட்டே இருக்கவங்க. பொய்யொன்றுமின்றி புலம்புவார் பொற்கழல் சேர்வரே. பொன் மாதிரி ஒளிவிடக்கூடிய அவனுடைய திருவடிகளை அவர்கள் சேர்வார்கள் என்று பதிக பலம் சொல்லி அமைகின்றார். ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யற்கு மெய்ப்பொருளான விமலனை மையனை மையணி கண்டனை வன் தொண்டன் ஊரன் சொல் பொய்யொன்றும் இன்றி புலம்புவார் பொற்கழல் சேர்வரே என்று பாடலை நிறைவு செய்கின்றார். அருள்நிறை அழகியநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்நிறை முத்தாம்பிகை அன்னை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய கோதில் சைவக் குலமிக வாழியே. திருச்சிற்றம்பலம்.